ஹலோ வணக்கம். நான் இப்போ நம்ம திருநெல்வேலி மாவட்டம் சேர்மாதேவிக்கு அடுத்தால கங்கனாங்குளத்துலேருந்து அடுத்து கங்கனாங்குளத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்குது. கரிசல் ஊருக்கிட்ட இந்த தோட்டம் இருக்குது. எல்லாரும் தோட்டம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கீங்க. தென்னை மரம் நல்ல செழிப்பான மரம் நிற்கி ஒரு 250 தென்னை மரம் நிற்கி பாருங்கள். ஃபுல்லாக எல்லாமே பெரிய பெரிய தென்னை மரம். கிணற பாருங்கள், அருமையான கிணறு. கிணத்துல தண்ணி வத்தாது. இந்த கிணத்துல உள்ள இடங்களுக்கு தண்ணி பாய்ச்சி அதுபோக பக்கத்து இடத்துக்கும் கிணறு தண்ணி சப்ளை கொடுத்துட்டு இருக்கு. அப்படியே அருமையான கிணறு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடை போகுது. அதில் மணிமுத்தா தண்ணி ஒரு குளத்துக்கு போயிட்டு இருக்கும். அதில் 3-4 மாதம் எப்பவும் தண்ணி போகும். அதே இது தென்பக்கம் பார்த்தீங்கன்னா மணிமுத்தாறு ஆறு போகுது. அதுல இருந்து மணிமுத்தாறு ஆற்றுல எப்படியும் ஒரு 4 மாதம் வருஷத்துக்கு 4 மாதம் 5 மாதம் தண்ணி வரும். அதனால தண்ணிக்கு எப்பவுமே இதில் பஞ்சம் இருக்காது. இடத்த பாருங்க. இப்பவும் இந்த வெயில் காலத்து கோடை காலத்துலையும் எப்படி பசுமையா இருக்குன்னு பாருங்க. ஆனால் நம்ம இடத்துக்கு வாரதுக்குன்னு ஒரு பாருங்க எத்தனை தென்னை மரம் இருக்குன்னு பாருங்க. ஒரு தென்னை மரம் நிற்கி கூட ஒரு மாமரம் ஒரு 7-8 மாமரம் நிற்கிது. அடுத்தால என்ன மரங்கள் நிற்கி மரங்கள் கொய்யா மரம் நிற்கிது. அந்த இடத்த பாருங்க. இப்படி நம்ம உள்ள தோட்டத்துக்குள்ள வார பாதையிலேருந்து இப்போ நான் வந்துட்டு இருக்கேன் பாருங்க. மரத்தை பாருங்க எவ்வளோ இப்போ 2 பக்கம் பாருங்க அவ்வளோ பசுமையா இருக்கும். அப்படியே நம்ம இடத்துக்குன்னு தனியாக ஒரு பாதை வருது. அதாவது பொது பாதை. அந்த ஊர் மொத்தமாக அந்த கரையிலேருந்து பொது பாதை ஒன்று வரும். அந்த பாதை மேலே தான் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்கு. அதனால யாரும் வேணும்னா ஃபோன் அடிங்க. நல்ல தோட்டம். யார் முந்தி வராங்களோ அவங்களுக்கு தான் தோட்டம் கிடைக்கும். அதனால யாருக்கும் தேவைன்னா உடனே ஃபோன் அடிங்க, வாங்கிட்டே ஏக்கர்லாம். செம்மண் இடம், நல்ல பசுமையான இடம். செம்மண் மண் நல்ல செம்மண். யாருக்கும் வேணும்னா பார்த்து ஃபோன் அடிங்க. நல்ல இடத்த பாருங்க. நம்ம இதுலேயே கிளீனாக ஃபோட்டோ எடுத்து கிளீனாக 2 ஏக்கரும் ஃபுல்லாக தென்னை மரம் தான். பூரா நல்லா வாழ்ந்த தென்னை மரம், நல்ல காய்ப்புல இருக்க அருமையான தென்னை மரம். அதனால யாருக்கும் வேணும்னா வாங்க, உடனே பேசி வாங்கி தந்துடலாம். அப்படியே வாங்க, வழியை பாருங்க. உள்ள சொட்டு நீர்லாம் கிடையாது. ஏன்னா கிணத்துல தண்ணி நல்லா செழிப்பா இருக்க போய் பூரா வாய்க்கால் வழியா தண்ணி பாயுது. பார்த்து பாருங்க. இந்த வாய்க்கால் வழியா தான் போயிட்டு இருக்கேன். இது வழியா தான் 2 பக்கமும் தண்ணி பாய்க்கிறாங்க. அந்த அளவுக்கு செழிப்பா தண்ணி இருக்கு. அதனால தண்ணியை பத்தி யாருக்கும் நல்லா செழிப்பா இருக்கிறதுனால தோட்டங்கள் நல்லா செழிப்பா இருக்கும்.